Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோவில் ப்ளவுஸ் ஃபுல் கட்டிங் எனக்கு தெரியும். ஆனால் ஃப்ரண்ட் கட்டிங் பண்ணும்போது மட்டும் சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நிறைய பேருக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கட்டிங்கில் நான் எல்லாமே கிளியராக சொல்லி கொடுக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நார்மலாக நம்ம பேக் சைடு எப்படி கட் பண்ணுறோமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பேக்கை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து அதை பேக் சைடு வந்து ஃப்ரண்ட் சைடு இப்போ 2 மடிப்பில் இருக்கிற துணி மேலே நான் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கேங்க. இப்போ வந்து அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸில் ஃப்ரண்ட் சைடு வந்து இந்த மாதிரி ரிவர்ஸில் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இப்போது மிடில் டாட் இருக்கு பாருங்கள், ஃப்ரண்ட் சைடில் மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து மேலே தைக்கிறதுக்கு விட்டுட்டு கீழே வந்து கரெக்டாக அந்த டாட்டு கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வச்சு அதுக்கப்புறம் கீழே கூட வந்து அந்த டாட் சைஸுக்கும் கரெக்டாக வச்சு இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம தையலுக்காக வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கணும். இப்போ எத்தனை இன்ச் வருதோ உங்களுக்கு உங்கள் ப்ளவுஸில் அதே இன்ச் வந்து நீங்கள் வச்சு மேலே ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து 13 இன்ச் வந்திருக்கு. நான் 13 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த ஷோல்டர் லெவலை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஷோல்டர் லைனை வந்து நான் ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணிக்கிறேங்க. அதே மாதிரி இந்த ஆர்ம் ஹோல் வந்து அப்படியே எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம ஆர்ம் ஹோல் லைன் வந்து ட்ரா பண்ணிட்டேன். இப்போது மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பின்னாடி சைடு எடுத்துட்டு நம்ம டாட் இருக்குது பாருங்கள், இந்த டாட்டுக்கு மேல் சைடில் இந்த மாதிரி கரெக்டாக வச்சு அதே மாதிரி முன்னாடி ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கலாங்க. இப்போ எத்தனை இன்ச் வருதோ அதே இன்ச்சு உங்கள் ப்ளவுஸில் நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் சேமாக வரும், சில பேருக்கு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வரும். இப்போ இது ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. இப்போது அந்த ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு நான் அளவு ப்ளவுஸு திருப்பி எடுத்துக்கிறேன் பாருங்கள். எடுத்துட்டு இப்போ சைடு பாருங்கள், சைடு வந்து மேலே தைக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு, நீங்கள் 1/4 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணால் 1/4 இன்ச்சு இல்லைன்னா 1/2 இன்ச்சு அந்த மாதிரி கொஞ்சம் விட்டுட்டு கீழே வந்து பட்டி பீஸ் வரும் பாருங்கள், அந்த பிளேஸில் கீழ் சைடில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா கரெக்டான அளவு வந்துடும். இப்போ ஃப்ரண்ட் சைடில் இந்த நெக்குக்கு மேலே ஷோல்டர் தைக்கிறதுக்கு மட்டும் விட்டுட்டு இந்த நெக் ரவுண்டு வந்து நல்லா கரெக்டாக ரவுண்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நெக்கோட மேல் சைடில் ஒரு 1/4 இன்ச்சு மேல் சைடில் வந்து ட்ரா பண்ணிக்கலாங்க. அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா கரெக்டான அளவு வந்துடும் நம்மளுக்கு. இப்போ ஒரு ரவுண்ட் போட்டேன். இப்போது ஹூக் பட்டி சைடு எடுத்துக்கிட்டு இப்போ வந்து இந்த டாட் பிடிக்கிறதுக்கும் நம்ம வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 இன்ச் விடணும். மேலே தைக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு கீழே வந்து பட்டி பீஸ் இருக்குது பாருங்கள், அங்கே ஒரு 1/4 இன்ச் விடணும். மொத்தமாக நீங்கள் ஒரு 3/4 இன்ச் அந்த மாதிரி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது டேப் எடுத்து நம்ம ஹூக்கு பட்டியிலேருந்து டாட் எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி வச்சு நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாங்க. பண்ணதுக்கப்புறம் இப்போது ப்ளவுஸோட பின்னாடி திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இப்போது இங்கே எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து வச்சு கரெக்டாக மிடில் டாட்டு நம்ம பிடிச்சிருக்கோம் பாருங்கள், அது வரைக்கும் எத்தனை இன்ச் வருதோ அதே மாதிரி நம்ம சைட்லேருந்து கரெக்டாக சைட்லேருந்து அந்த இன்ச்சுக்கு கரெக்டாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டாட்டுக்கும் அந்த டாட்டுக்கும் எத்தனை இன்ச் டிஸ்டன்ஸ் வருதோ அதில் மிடில் ஒரு நோட் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக வந்து ஸ்கேல் எடுத்து நம்ம இந்த ஸ்லாண்ட் லைனை வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த மிடில்லேருந்து இந்த சைடு அதே மாதிரி ஒரு கிராஸாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ஆர்ம் ஹோல் வந்து ஃப்ரண்ட் சைடு லைட்டாக ஒரு 1/2 இன்ச் வந்து ஒரு கர்வ்ஸ் ஷேப்பில் ரவுண்டாக ட்ரா பண்ணிக்கலாங்க. இப்போ இதை கட் பண்ணிக்கலாங்க. இதை இப்போ நெக்கு கூட ரவுண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போது இந்த நடுவில் பாருங்கள், இந்த கிராஸ் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நடுவில் இந்த டிஸ்டன்ஸ்க்கு வந்து ரெண்டுமே சேமாக நம்ம வந்து இந்த மாதிரி கிராஸாக கரெக்டாக இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வரணும். இந்த மாதிரி நம்ம மடித்தோன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரணும். இப்போ வந்து அதை நடுவில் இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சோன்னா நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த டாட் வந்து ஒருத்தருக்கு ஒரு மெஷர்மெண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து ஸ்டாண்டர்டாக ஒரே டாட் சைஸ் வந்து எடுத்துக்கக்கூடாது. இப்போது ஆர்ம் ஹோல் ரவுண்ட் கட் பண்ணிக்கலாம். இப்போது 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அங்கே ஒரு சிசர் கட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் ரெண்டுமே செப்ரேட் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளுக்கு பட்டி சைஸ் எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸில் நம்மளுக்கு 10 இன்ச் இருக்குது. அதே மாதிரி இப்போ 10 இன்ச் வச்சு கட் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இப்போது சைடில் நம்ம 10 இன்ச் வச்சு மேல் சைடில் மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே எப்போவுமே ஒரு ஸ்கேல் அளவுக்கு வந்து விட்டுருங்க. அப்போ தான் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து 9.5 ஒரு 1/2 இன்ச் வந்து எப்போவுமே கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு கிராஸ் லைனாக நான் வந்து போட்டிருக்கேன். இப்போது அந்த சைடில் வந்து நம்மளுக்கு எத்தனை இன்ச் தேவைப்படுதுன்னு இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அளவு வந்துடும். இப்போ சைடில் தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு நம்ம வந்து ஒரு 3 இன்ச் வந்திருக்கு நம்மளுக்கு. அந்த 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அங்கிருந்து ஒரு ஸ்லாண்ட்டாக ஒரு கர்வ் ஷேப்பில் லைட்டாக இந்த மாதிரி பட்டி பீஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாங்க. இப்போது இந்த கர்வ் ஷேப் லைட்டாக கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் பட்டி பீஸ் வந்து ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ இன்ச் வந்து கம்மியாகுதோ நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள். இப்போ நடுவில் நம்ம அந்த 2 டாட்டுமே பிடிக்கிறதுக்கு எவ்வளோ அளவு இருக்கோ அதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ கம்மியாகுதோ சேமாக வரணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பட்டியும் அட்டாச் பண்ணும்போது ரெண்டுமே சேமாக வரும். இதே மாதிரி ஒரு ப்ளவுஸ் நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள், டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். மேலும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.